ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்களேன், கலர் கலராக என்னடா இது பொட்டலமாக வச்சுருக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பா விட்டுட்டு வர வழியில் இந்த கடை ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் ரொம்ப நாளானா வருஷக்கணக்காக இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக ஒரு இடத்த போட்டிருக்காங்க, நல்லா கார்னரில் எல்லாம் பார்க்குற மாதிரியான இடத்துல. இதை நான் பார்த்துருக்கேன் நிறையா முறை, ஆனால் வாங்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் அமையலை. இப்போ ஸ்கூலில் பாப்பா விட்டுட்டு வர்றப்ப இது வாங்கிட்டு வந்தது. இங்கே பாருங்களேன், எல்லா ஐட்டமுமே வச்சுருக்காங்க. நமக்கு எது வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். எது எடுத்தாலும் 20 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இது பட்டை, இது எடுத்து இதுவும் 20 ரூபா. இது ஏலக்காய் மேக்ஸிமம் வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா கடையிலே 50 எவ்வளோ சொல்கிறாங்க. இதுவும் 20 ரூபா தான். இது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பருப்பில் சாம்பார்லாம் ஃபஸ்ட்டுலாம் வச்சு சின்ன வயசில் சாப்பிட்டு இருக்கிறது மைசூர் பருப்பு சொல்லுவாங்க. அது சரி ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இது வாங்கினேன். அப்புறம் வெந்தயம், எப்படியும் இது ஒரு 100 வெந்தயத்துக்கு கூடவே இருக்கும். இதுவும் 20 ரூபா தான். இது அன்னாசிப்பூ, இந்த பாக்கெட்டும் 20 ரூபா. இதில் நான் 2 எடுத்துக்கிட்டேன் அன்னாசிப்பூவில். இது கடல் பாசி, இது இதுவும் 20 ரூபா. இந்த பாருங்கள், இது சோம்பு 100 இருக்கும். 100 சோம்பு 20 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வெங்காய வத்தல் சொல்கிறாங்களே, அது இது ஒரு 100 கிராம் இருக்கும். இது 20 ரூபா பாக்கெட்டு. எது எடுத்தாலுமே 20 ரூபா. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. இதில் எனக்கு தேவையானது மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் வத்தலும் 20 ரூபா தான். ஆனால் இது வத்தல் ரொம்பவே நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம், லாபம் தான், நல்லா தான் இருக்குது. இதுலேயே நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுத்தனுப்புறதுக்கு வத்தல். பாருங்கள், இந்த கலர் வத்தல் இது 20 ரூபா தான். இதில் கொஞ்சம் போட்டாலே நமக்கு நிறையா குவான்டிட்டி கிடைக்குது. இன்னும் இந்த வத்தல் நான் செஞ்சு பார்க்கல. இந்த வத்தல் மட்டும் வறுத்துட்டேன் கொஞ்சமாக எடுத்து. இது மல்லி ஆயிடுச்சு, சும்மா ரசம் வைக்கிறதுக்கு தேவைப்படும் இப்போதைக்கு அப்படி சொல்லிவிட்டு இந்த மல்லி வாங்கிட்டு இது 20 ரூபா. அடுத்து இந்த பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, காய் நீட்டாக இருக்கும் இல்லையா, லவங்கப்பட்டை சொல்லுவாங்க, அந்த காய் இது லவங்கக்காய் அது. அடுத்து பார்த்திங்கன்னா இது கிராம்பு, இந்த பாக்கெட்டும் 20 ரூபா தான். கடையில் வாங்கினாவும் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் தருவாங்க. கிராம்பு ஏலக்காய்லாம் கொஞ்சம் விலை அதிகம்தான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிட்னி பீன்ஸ், இதை கூட பாக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. சரி, இதுவும் நம்ம செஞ்சு பார்க்கலாம், இதெல்லாம் கிரேவி மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இது கொஞ்சமாக இருந்துச்சு. இதை மட்டும் ஒரு பாக்கெட்டு வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டேன். இந்த பொருள் வாங்கலாமா இல்லைனா இதை விட கம்மியாக கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது லாபம் தானா இல்லை நஷ்டமாக வாங்கினது? உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இந்த வத்தல் பொரிச்ச வீடியோவும் இது கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.